திருக்குறள் குறள் 43. இல்வாழ்க்கை துறவார்க்கும் துவாதவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. ஒரு தந்தை, ஒரு மகன், ஒரு வாழ்க்கை. ராமசாமி ஒரு சாதாரண தந்தை. அவன் வாழ்க்கை முழுவதும் உழைத்தது. ஒரே காரணம், அவன் மகன் விஜய். காலை வேலை, இரவு கூட வேலை. அவன் தன் உடலை கூட கவனிக்கவில்லை. விஜய் நல்ல பள்ளியில் படித்தான், பெரிய கல்லூரியில் சேர்ந்தான், பின்னர் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை. வாழ்க்கை மாறியது. ஆனால் மாறியது அவனுடைய மனசும். ஒரு நாள் அவன் நண்பர்களிடம் சொன்னான், என் அப்பா ஒரு சாதாரண லேபர் தான். அந்த வார்த்தைகள் ராமசாமியின் காதில் விழுந்தது. அவன் அமைதியாக இருந்தான். சில நாட்களில் ராமசாமி உடல்நிலை குன்றியது. மருத்துவ செலவு அதிகம். விஜய் சொன்னான், இது எல்லாம் என் வாழ்க்கையை பாதிக்கும். நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது? அந்த நொடி ஒரு தந்தையின் மனம் உடைந்தது. அடுத்த நாள் ராமசாமி மருத்துவமனைக்கு செல்லவில்லை. அவன் அந்த பணத்தை ஒரு ஏழை முதியவருக்கு கொடுத்தான். விஜய் அதைக் கண்டான். அப்பா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ராமசாமி சிரித்தார். மகனே, நான் உனக்காக வாழ்ந்தேன். ஆனா அறம் காக்குறது தான் என் வாழ்க்கை. அந்த வார்த்தைகள் விஜயின் மனதை உடைத்தது. அவன் தன் தவறை உணர்ந்தான். அவன் தந்தையை அணைத்தான். அப்பா, நான் தவறு செய்தேன். அந்த நாள் ஒரு மகன் மாறினான். அவன் தன் வாழ்க்கையை பிறருக்காக வாழ ஆரம்பித்தான். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், இல்வாழ்க்கை துறவார்க்கும் துவாதவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. ஒரு நல்ல மனிதன் தன் குடும்பத்தையே அல்ல, உலகத்தையே உயர்த்துவான். திருக்குறள் மனிதனை மனிதனாக்கும் ஞானம். Thank you for watching. Like, share, subscribe.